ஆமா, உங்க ரெஸ்டாரண்ட் எப்ப ஆரம்பிக்கிறீங்க? பிரீமியர் பேங்கோட சென்னை பிரான்ச் மேனேஜர் மிஸ்டர் மகேந்திரன் எங்களுக்கு லோன் தரதா வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அவர் எங்களுக்கு தெய்வம் மாதிரி. அந்த லோன் மட்டும் எங்களுக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இது என்னங்க தமிழ்நாடு முழுக்க சந்து பொந்துல எங்களோட ரெஸ்டாரண்ட ஓபன் பண்ணாங்கிறதானுங்க எங்களோட அதிரடி திட்டமே. உங்க அருமையான திட்டத்துக்கு எங்க ஏர்நெட் டிவியின் சார்பா நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அப்புறம் உங்க பஸ் பத்தி சென்னையிலயும் சுற்று வட்டாரத்திலயும் ஒரு பேச்சு அடிப்படுதே, உண்மையா? எங்க பஸ் எங்க போயினாலும் ஒரே டிராபிக் ஜாம் தாங்க. டிராபிக் ஜாம் ஏற்படுது யாருனால? எங்களாலயா? டிராபிக் போலீஸ்னால. திமிரு புடிச்சானுங்க. இந்த பஸ்ஸ பார்த்தாலே சூரியனாய் திருத்திட்டு வர மாதிரி பின்னாடியே திருத்திட்டு வரானுங்க. இன்னொரு ஆர்டிஓ இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. என் பஸ்ஸ கஸ்டடியில எடுக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. லஞ்சம் வாங்கி வாங்கி சிட்டில அரண்மனை மாதிரி பங்களாவே கட்டியிருக்காங்க. இவனை யாரையா நிம்மதியா வாழ விட்டுருக்கானுங்களா? இன்னொரு பெரிய மனுஷன் இருக்காருங்க. காவல்துறைக்கே முன்னுதாரணமா இருக்க நார்த் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் எங்கள் மதிப்புக்குரிய குருநாதர் வீரப்பன் சார், தி கிரேட். பாத்தீங்களாப்பா, டிவிய சாக்கா வச்சு எனக்கு சோப் போடுறானுங்க திருட்டு கில்லாடி பசங்க. காட்டுல இருக்காரு வீரப்பன். அவர் ஜனங்களை கடத்துறாரு, கொலை பண்றாரு. அவர் எவ்வளவோ டீசென்ட்ங்க. ஆனா இங்க இருக்கானே இன்ஸ்பெக்டர் வீரப்பன், ஜனங்களை இன்ச்சின்ச்சா புழிஞ்சு கரும்பு சாறு மாதிரி ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற ஒரு டிடிஎஸ் காட்டேறிங்க. காக்கி சட்டைய போட்டுக்கிட்டா அவனுக்கு பெரிய சக்கரவர்த்தி நினைப்பு. ரவுடி பொறுக்கி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு காட்டு பண்ணி மாதிரி உடம்ப வச்சிட்டு இருக்க அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அபில வச்சு நங்கு நங்கு நங்குன்னு இடிச்சு பச்சடி ஆக்கிடுவேன். அது மட்டுமா, மவுட் ரோடு இல்லைங்க, மவுட் ரோடு. அதுல அவனை குனிய வச்சு பின்னாடி மண்ணெண்ணெய தூக்கி ஊத்தி திரிலங்க திரி அத வாயில சூறிவி கப்புன்னு பத்த வச்சான்னு வச்சுக்கோங்க, கபா 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 கபான்னு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவான். இந்த நாடு நல்லா இருக்கணும்னா முதல்ல அரசியல்வாதிக்கு திருந்தணும், போலீஸ்காரங்க திருந்தணும். சாரி, நான் ஒத்துக்கிட மாட்டேன். இல்ல, உங்களுக்கு ஒதுக்குன நேரம் முடிஞ்சு போச்சு. நான் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. என்னோட இந்த பேட்டியை மெகா சீரியல்ல டெலிகாஸ்ட் பண்ணுங்க. ஏர்நெட் டிவியின் நகர உலா நிகழ்ச்சிக்காக உங்க பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஆடாடா, என்னடா கண்ணாடி போட மறந்துட்டேனடா. போட்டு இருந்தா ஹீரோ மாதிரி இல்ல இருந்திருப்பேன். ஞாபகப்படுத்த கூடாது. குரங்கு குரங்கு. யார், நானா? ஆமா. சரி, அதை விடு. இப்ப பேட்டி கொடுத்த மச்சான், அது டிவில வருமா? அது வந்தா என்ன, வரலனா என்ன? என் மனசை ரொம்ப நாளா பூட்டி வச்சிருந்த ஆதங்கத்தை எல்லாம் கொட்டி தீர்த்துட்டல. இப்ப நான் நிம்மதியா இருக்கேன். ஹாப்பி. யாரு? ஏய் வீரப்பட்டா. குட் மார்னிங் சார். சார், உங்களுக்கு 100 ஆயி சார். ஏன்டா கம்மியா சொல்ற? சரி 150 வச்சுக்கோங்க சார். இப்பதான் உங்களை பத்தி பேசி நாக்க மச்சி உள்ள வச்ச வந்துட்டீங்க சார். அந்த நாக்கு இழுத்து வச்சு வெட்டி நாய்க்கு போடத்தான் நான் வந்திருக்கிறேன். ஏன் சார்? ஏண்டா டிவில பேட்டியா கொடுக்குறீங்க? பேட்டி கருப்பா மூஞ்சில பூசிட்டு கூலிங் கிளாஸ் போட்டா என்னால கண்டுபிடிக்க முடியாதா? கான்ஸ்டபிள் கிருஷ்ணா எக்ஸ்ட்ரா. எதுக்கு சார் கிருஷ்ணா? இல்ல ஈரத்துணி போட்டு தொடச்சாத போயிருமே. உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன். கிருஷ்ணா விட்டு கொடு. பத்தி பெட்டி கொடு. குத்தா. ஏண்டா என்ன குத்துறேன்? ஐயோ, நீங்க தானே சார் குத்த சொன்னீங்க. போயா போகையா. என்னடா சொன்ன? மவுண்ட் ரோட்ல என்ன குனிய வச்சு வயித்துல குத்தி அப்புறமா என்னவோ சொன்னீங்க. ஐயோ கடவுளே, நான் அப்படி எல்லாம் ஒண்ணும் சொல்லல சார். சொன்னப்பா, மறந்துட்டா கோபி. மவுண்ட் ரோட்ல குனிய வச்சு வகத்துல குத்தி பின்னால மண்ணெண்ணெய் ஊத்தி வாயில திரிய வச்சு கொடுத்துருன்னு சொன்னேன். அப்படி சொல்லு. நீங்க நான் வச்சிருக்கேன், அது பார்த்துச்சா? ஏய், அப்படியா சொன்ன? டப்பா கடிச்சது தாளம் போடுறியா? போலீஸ்னா அவனுக்கு பயம் சார். எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து பயம். குத்ரா குத்து. சார், ஏதோ ஆவேசத்தை அப்படி எல்லாம் பேசிட்டேன் சார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். ப்ளீஸ் சார். அந்த மன்னிப்பு கேக்குறான்ல, வெடுங்கா சார். எந்திரி. டிவில உங்க நேரடி ஒளிபரப்ப பார்த்து ஆர்டிஓ என்ன கூப்பிட்டு இருந்தார். என்னது? நேரடி ஒளிபரப்பா? அத பார்த்து தானே கிளம்பி வந்திருக்கு. உங்க பஸ்ஸ கூவாத்துல தள்ளிட்டு உங்க 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வச்சு முட்டிக்கு முட்டி பேக்குறது நானும் ஆர்டிஓ முடிவு பண்ணிருக்கேன். ஆனா பேட்டியில ஒரு விஷயம் சொன்னீங்க. என்ன சார்? எங்களை யாருமே நிம்மதியா வாழ விடுறது இல்லன்னு. அதனால ஒரே ஒரு உதவி பண்றோம். செய்யுங்க செய்யுங்க. இன்னும் 10 நிமிஷத்துல பஸ் எடுத்துட்டு புறப்படணும். ஏண்டா இதா உதவி? அதானே. இனிமே என் ஏரியாவுல உங்களையோ இந்த பஸ்ஸையோ பார்த்த கொளுத்தியே போட்டுருவேன். இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கொதிக்கிறீங்க? அப்பாடா, வீரப்ப எல்லைய விட்டு நம்ம எங்கேயோ வந்துட்டோம்ப்பா. இனிமேல் அந்த மை போட்டு பார்த்தா கூட நம்மள கண்டுபிடிக்க முடியாது. ஆடா அத விடுறா. பசிக்குது, போய் சாப்பாடு வாங்கினாயா? காசு என்ன வச்சிருக்கேன்? டேய், காலைல தான் உனக்கு 50 ரூபாய் கொடுத்தேன். எப்ப கொடுத்த?
விளையாடுறியா? நீ விளையாடுறியா? ஏய் என்கிட்ட இந்த கடைசி 50 ரூபாய் அதான்டா. டேய் எங்க அம்மா சத்தியமா 10 பைசா கூட குடுக்கறடா நீ. உன்கிட்ட போய் பணத்தை கொடுத்த பாரு, ஏன் புத்தி செருப்பால அடிச்சுக்கணும். தாராளமா அடிச்சுக்க, யார் வேணாம்னா? டேய் மச்சான் ரொம்ப பசிக்குதாடா. கிண்டலா? நம்ம பசிய போக்குறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குடா. ம். நம்ம பஸ் இருக்குல்ல, ஆ? ஓம் பஸ். அதான். அந்த பஸ்ல உங்க அப்பா படத்துல ஒரு தங்க டாலர் கிடைக்க அத கையில லேசா எடுத்து இடம் போட்டு பார்த்தேன். குறைஞ்சது 2 பவுன் தேரும். அதுக்கு அத லேசா அப்படி வச்சு எடுத்தா போதும். எங்க? மார்வாடி கடையில வச்சு எடுத்தோம்னா குறைஞ்சது 4000 ரூபாய் தேரும். டேய், அப்பா, அண்ணா, ஐயோ. அது எங்க அப்பாவுக்கு ஜனாதிபதி கொடுத்த அவார்டுடா. இன்னொரு தடவை அத பத்தி பேசுறேன், உன்னை வெட்டி 2 துண்டு ஆக்கிடுவேன்டா. 2 துண்டுடா. 200 துண்டா போட்டு கருவாடை வியாபாரம் பண்ணு. இல்லன்னா என்ன கீழே படுக்க போட்டு பஸ்ஸ மேல விட்டு ஏத்தி இறக்கி விளாடுறா. ஒரே நான் போய் சேர்ந்துறேன். ஏன் அறிவிக்கலாம் துபாயில சேக்கைக்கு கீழே பெட்ரோல் கிணறுக்கு பிளான் முறைகளை பாத்துருந்தேன்னு வச்சுக்க, இன்னொரு கோடி சொன்னா இருப்பேன்டா. என் பாஸ்போர்ட்டை கடிச்சு துப்புன அந்த எலி மட்டும் என் கையில சிக்கிச்சுன்னு வச்சுக்க. இந்த மாதிரி இந்த மாதிரிடா ஒரு டேய், காப்பாத்துக்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், எஸ், நாங்க வெளியூரு. இருக்கட்டும், சந்தோஷம். என்ன விஷயம்? ஏதாவது ரூம் கிடைக்குமான்னு. ரூமா? ஆ, டெய்லியா மந்த்லியா? சும்மா 1 மணி நேரம் பேசிட்டு இருக்கிறதுக்கு. ஓஹோ, சார் பேச்சு பிரியரோ? அடிக்கடி பேசுவீங்களோ? சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம். ஆ. ஆ, உங்களை ஹெல்ப் பண்றதுக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா இங்க ஓயாம ரைடு வரும் ஐயா. கிடைச்சிரும். ரூம் இருக்கு. என்னடா இது? இல்ல மச்சான், நீ ஏற்கனவே ரொம்ப கோவமா இருக்குல்ல, அதனால பல ஐட்டங்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிராண்டி. அடச்சி, நானே பசியில இருக்க, இதே ஏன்டா வாங்கிட்டு வந்த? இல்லப்பா, மேற்கொண்டு பசிக்கணும் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது? அம்மா, இது மட்டுமா? இன்னும் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. முட்டை பிரியாணி, கோழி பிரியாணி, சுக்கா வறுவல், புரோட்டா, நிறைய இருக்குப்பா. இப்போதைக்கு அட்வான்ஸ் தானே வாங்கியிருக்கேன். அட்வான்ஸ்? அட்வான்ஸா தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். எதையாச்சும் கிளறு. டேய், பேசிக்கணும்ல, அங்கேயே பாக்குறேன். நான் சொல்றேன் கவனி. ஏன் அங்க? என்ன? டேய், ஆ? பஸ்ல இருக்க டயரை கழட்டி வித்துட்டியா? உன் அல்ப பத்தி உன்னை விட்டு போதா? உன் மாப்பிள்ளை போய் நீ சந்தேகப்படலாமா? நீ சொன்னது எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அதானே பார்த்தேன். அச்சச்சா. மச்சான், சூப்பர் சொசைட்டி சரக்கு. சாப்பிடு பாரு. ஐயோ. ஏய், இரு இரு இரு. இதுல போடு, இதுல போடு. இதுல. ஜமாக்கிறேன் பாரு. போட்டியா? டா. இப்படி இப்படி. ம். ஆ. ஐயோ. என்ன? தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லடா. ஆமாப்பா, இருக்கப்பா. இருக்கு. வரமாட்டேங்குது. அமிர்தாஞ்சனம். ஏன்டா எருமை, இது தலைவலிக்கு தேய்க்கிறதுடா. அத இப்போதைக்கு மூக்குல வச்சு உரி, இந்த வாடே அமைஞ்சிரும். போடு போடு. சரியான ஆளு. போடு, அத கவுத்து, அத மேல கவுத்து. கவுத்து 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 கவுத்துடா. இப்போ உரி, இப்போ உரி, இப்போ உரி. என் மச்சான விடிய விடிய குளிப்பாட்டுற பாரு. போடு 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 போடு. நல்லா போடு. டேய், என்னடா அது வண்டியில லைட் எரியுது? அது மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சியா? மின்மினி பூச்சிக்கு பிடக்சில பல்ப் எரியும்ல, அந்த லைட். மின்மினி பூச்சி இவ்வளவு பெருசா எரியுதா? அது குடும்பத்தோட மொத்தமா ஒரு இடத்துல இருந்து உட்கார்ந்தா பெருசா தான் எரியும். நான் போய் பார்த்தேன். இரு இரு, போகாத போகாத. அப்படிடா. 1/2 மணி நேரம் கழிச்சு 2 பேரும் போய் பாப்போம்டா. என்ன 1/2 மணி நேரம்? இல்ல, ஏற்கனவே 1 மணி நேரம் கேட்டாங்க, இப்ப 1/2 மணி நேரம். என்னடா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்? இல்ல, ஒழுங்கா உண்மையை சொல்றா. சொல்லு. சொல்லுடா. கையடா. ஒரு பொண்ணு ஆண் வந்து ரகசியமா 1 மணி நேரம் பேசணும், இடம் இருந்தா கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் முடியாதுன்னு பிடிவாதமா தான் சொன்னேன். 200 ரூபாய் வாங்கிக்கங்க, இப்போதைக்கு 100 அட்வான்ஸா வாங்கின்னு கொடுத்தாங்க. ஏன்டா? அந்த பஸ் எங்க அப்பா மாதிரி நினைச்சிட்டு இருக்க, அதுக்குள்ள போய் இப்படி ஒரு அயோக்கியத்தனமான வேலை செஞ்சிருக்க. ஏன் அடிக்கிற நீங்க? என்ன பெரிய தப்பு பண்ணிட்டப்ப? இந்த பஸ் நம்மளுக்கு தான் பிரயோஜனம் இல்ல, ஊருக்காரங்க சந்தோஷமா இருந்து போட்டு போடா. பெரிய அப்பா, ஊர் இல்ல அப்பா. ஒரு 1/2 மணி நேரம் பொறுக்க மாட்டாரா உங்க அப்பா? அடிக்காத, வலிக்குதா? அடிக்காத, அப்பா, ஐயோ. விட மாட்டேன்டா. டேய், ஏன்டா கல்ல எடுக்கற? ஊரமானண்டு எரியற இருக்கடா. டேய், பேச்சு பேச்சோட இருக்கட்டும். எப்படா பேசிக்கிட்ட? என்னைய போட்டு அடி அடின்னு அடிச்சு புட்டு இப்ப பேசிக்கிறேன் நான் சொல்றேன். சரி, உன் மண்டைய உடைச்சு இன்னைக்கு மாவளுக்கு வைக்காம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்டா. உங்க அப்பனுக்கு இன்னொரு கண்ணு போச்சு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.